Good morning, students. Now we are seeing the lesson for reproduction in organism. இப்போ நம்ம பார்க்க போகிற lesson என்னது? Reproduction in organism. டாபிக்ல போகலாமா? Synopsis பார்ப்போம். இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லெசனில் introduction, mode of reproduction, asexual reproduction, fission, budding, gemmule formation, fragmentation and regeneration. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோம்? இன்ட்ரொடக்ஷன். இந்த லெசனில் உள்ள இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம்னா லைஃப் ஸ்பேன் என்னென்னா the period from the birth to the natural death of an organisms. அப்போ இந்த நம்ம பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் உள்ள இந்த இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா லைஃப் ஸ்பேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஃப்ளைஸ் ஒரு ஈகிளோட ஒரு பட்டர்ஃப்ளையோட லைஃப் ஸ்பேன் என்னென்னா 1 to 2 weeks தான் அதனோட லைஃப் ஸ்பேன் இருக்குமா. நெக்ஸ்ட் மஸ்கிட்டோட லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்குன்னா 30 days தான் இருக்கும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பேரோட லைஃப் ஸ்பேன் 5 years அண்டு பேரட்டோட லைஃப் ஸ்பேன் வந்து 140 years வந்து இருக்குமா. அது ஒரு ஜீப்ரா ஒரு ஹார்ஸோட லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்குன்னா 30 years இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஃபார் ஃபியூ எக்ஸாம்பிள் யூ கேன் see the few example. Next we go for the reproduction. The reproduction is the biological process through which the organism gives rise to young offspring similar to itself. அதாவது ஒரே மாதிரியான ஆஃப்ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. எனேபிள்ஸ் டு ஒரு ஜென்ரேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். ரீப்ரொடக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் எதாவது டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆர்கானிசம் ஹேபிட்டேட், இட்ஸ் இன்டர்னல் ஃபிசியாலஜி, செவரல் அதர் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு தெர் ஆர் 2 types ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அது என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்தோன்னா செக்ஷுவல் reproduction and asexual reproduction. Plus asexual reproduction பார்ப்போம். reproduction involving a single parent. அப்போ இந்த ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது ஒரே ஒரு பேரண்ட் மட்டும் வித்தவுட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் கேமிட் ஃபார்மேஷன். இதுக்கு கேமிட் ஃபார்ம் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. திஸ் இஸ் கால்டு asexual mode of reproduction. Next one, sexual reproduction. Reproduction involving a 2 parents, opposite sex, அதாவது மேலும் ஃபீமேலும், and also involve the fusions of male and female gametes. What is mean by gametes? Gametesனால் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்பெர்மும் ஓவமும் ஃபியூசன் ஆகிறதுக்கு பேர் தான் gametes. அப்போ இங்கே என்னது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் தேவையில்லை, ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் போதும். நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்போசிட் செக்ஸ் வேணும் கம்பல்சரி. திஸ் இஸ் கால்ட் த செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ரொடிஸ்ட்ரா அண்டு பாக்டீரியா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஹியூமன், பட்டர்ஃப்ளை, ஷார்க், சன்ஃப்ளவர், ரோசஸ் அண்டு லாப்ஸ்டர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிஷன், ஸ்போர்லேஷன், பட்டிங், ஜெம்யூல் ஃபார்மேஷன், ஃப்ராக்மெண்டேஷன் அண்டு ரீஜெனரேஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன செக்ஷுவல் ஃபிஷன். வாட் இஸ் மீன் பை ஃபிஷன்? ஃபிஷன் இஸ் த டிவிஷன் ஆஃப் த பேரண்ட் பாடி. ஃபிஷன்னா என்னது? பிரியிறது சொல்கிறாங்க. ஃபிஷன் ஃபியூசன்னா ஜாயின் பண்ணுறது, ஃபிஷன்னா பிரியிறது. The fission is the divisions of the parent body into 2 or more identical daughter individual. இதிலிருந்து பிரிஞ்சு பேரண்ட் பாடியிலிருந்து பிரிஞ்சு எத்தனை இது பண்ணுதுன்னா 2 or more identical daughter individuals-ஐ ஐடென்டிஃபை பண்ணுற daughter individuals-ஐ ப்ரொடியூஸ் பண்ணுது. The 4 types of fissions are seen in animals. என்னென்ன ஃபிஷன் இருக்குன்னா பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், ஸ்போர்லேஷன் அண்டு Sporulation. First one, fission is the divisions of the parent body. Parent bodyலேருந்து பிரிஞ்சு into 2 or more identical daughter individuals-ஐ ப்ரொடியூஸ் பண்ணுது. The 4 types of fissions are seen in animals. எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன் இருக்குது அப்படின்னா பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், ஸ்போர்லேஷன் அண்டு ஸ்ட்ரிபுலேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம்? பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷன்னா என்னென்னா த பேரண்ட் ஆர்கானிசம் டிவைடட் இன்டு 2 halves.
என்னது பேரண்ட் ஆர்கானிசத்தை டிவைட் பண்ணோம்னா 2 ஹாஃபாக கிடைக்கும். ஈச் ஹாஃப் ஃபார்ம்ஸ் ஏ டாட்டர் இண்டிவிஜுவல். ஒவ்வொரு ஹாஃப்மே எதை ப்ரொடியூஸ் பண்ணுன்னா டாட்டர் இண்டிவிஜுவல்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபிஷன்னா எதை பார்த்தோன்னா, இப்போ ஒரு மனுஷனை இப்போ நம்மளே கட் பண்ணோம்னா ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா, அது போல தான் இந்த பேரண்ட் ஆர்கானிசம் டிவைடட் இன்ட்டு 2 halves, ஈச் ஹாஃப் டாட்டர் இண்டிவிஜுவல். ஒவ்வொரு ஹாஃபும் ஒரு இண்டிவிஜுவலாக ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரிசல்டன்ட் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். அப்போ நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். இதை ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும்போது பேரண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பைனரி ஃபிஷன் இருக்குது அப்படின்னா, சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன், transverse binary fission and longitudinal binary fission and oblique binary fission. Simple irregular binary fission, transverse binary fission, longitudinal binary fission and oblique binary fission. Next நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பைனரி ஃபிஷன். சிம்பிள் பைனரி ஃபிஷன்னா என்ன அப்படின்னா, வேர் த பிளேன் ஒரு மிரரை வச்சு நம்ம ஒரு அமீபாவை சிம்பிள் பைனரி ஃபிஷன்னாவே என்னது, அமீபா. எக்ஸாம்பிள் அமீபா நமக்கு மைண்டில் வருது. இட் இஸ் அண்ட் இர்ரெகுலர் இன் ஷேப்னு நமக்கு தெரியும். இந்த அப்போ அங்கே வந்து எது ப்ரெசண்ட்டாக இருக்கும், கான்ட்ராக்டில் வேக்குல்ஸ் சீஸ் டு ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிஸப்பியர். அதை இதை நம்ம கட் பண்ணும்போது, ஒரு மிரரை வச்சு அந்த பாடியை கட் பண்ணும்போது அதனோட கான்ட்ராக்டிவ் வேக்குவல்ஸ்னால் எம்டி பிளேஸு அதை ஃபுல்லாக அப்படியே என்ன செஞ்சிடுது, டிஸப்பியர் பண்ணிடுது, மறைய வச்சிருது. இந்த நியூக்ளியோலை டிஸ்இன்டிகிரேட். அப்போ அதில் உள்ள நியூக்ளியோலை வந்து என்ன ஆயிடுதுன்னா டிஸ்இன்டிகிரேட் ஆகிடுது, அப்படியே அழிஞ்சு. அந்த நியூக்ளியஸ் டிவைடட் இன்ட்டு மைட்டாட்டிக்கலி செல் பகுப்பு மூலமாக செல்லை வந்து டிவைட் பண்ணுது. இந்த செல் தட் கன்ஸ்ட்ரிக்ட் இன் த மிடில். அப்புறம் செல் வந்து சென்டரில் வந்து என்ன செய்யுதுன்னா சுருங்கிடுது. ஸோ த சைட்டோபிளாசம் டிவைட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் 2 டாட்டர் செல்ஸ். அப்போ இந்த சைட்டோபிளாசம் வந்து எதை ஃபார்ம் பண்ணுதுன்னா 2 டாட்டர் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பைனரி ஃபிஷன் இன் அமீபா. சிம்பிள் பைனரி ஃபிஷன் இன் அமீபாவை கட் பண்ணும்போது என்னது, இந்த கான்ட்ராக்டிவ் வேக்குவல்ஸ் என்ன ஆயிடுது, டிஸப்பியர் ஆகி என்ன செய்யுது, நியூக்ளியோலை. அந்த நியூக்ளியஸ் வந்து என்ன செய்யுதுன்னா டிவைட் ஆகி கான்ட்ராக்டிவ் வேக்குவல்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது transverse binary fission. The plane of the division runs along the transverse axis of the individual. ஆக்சிஸ்னா சென்டரில் கட் பண்ணும்போது இந்த பிளேன் ஆஃப் த டிவிஷன்ஸ் ரன்ஸ் அலாங் த ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அப்படியே சென்டரில் இது பண்ணும்போது பாரமிஷியம் அண்ட் பிளனேரியா. பாரமிஷியம்னா ஒரு சிறுப்புயிரின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் லுக் லைக் எ ஸ்லிப்பர்ஸ். இந்த அனிமல்ஸ் வந்து இட் இஸ் லுக் லைக் எ ஸ்லிப்பர்ஸ். இட் இஸ் ஆன் த அக்வாட்டிக் ஆர்கானிசம். இது வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும், மரைன்லேயும் இருக்கும். இந்த பிளேன் ஒரு மிரரை வச்சு கட் பண்ணும்போது இந்த டிவிஷன்ஸ் ரன்ஸ் அலாங் த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் இந்த இண்டிவிஜுவலாக பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாங்கிடியூட்னல் பைனரி ஃபிஷன். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறோம். லாங்கிடியூட்னல்னால் நீல வாக்கில் கட் பண்ண போகிறோம். த நியூக்ளியஸ் அண்ட் த சைட்டோபிளாசம் டிவைடட் இன் த லாங்கிடியூட்னல் ஆக்சிஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். இந்த ஃப்ளாஜெல்லானா எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த locomotions. It helps in the locomotion. The flagellum is retained usually by 1 tartar cells. இந்த flagella மூலமாக தான் இருந்துட்டு retain usually the 1 tartar cells வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் யூக்ளினா இஸ் ஏ அக்வாட்டிக் ஆர்கானிசம். இதுவும் தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் ஆப்ளிக்கு பைனரி ஃபிஷன். டைனோஃப்ளாஜெலேட் அப்படின்னா என்னென்னு, டைனா 2 ஃப்ளாஜெல்லா வந்து கிடைக்குது. இந்த பிளேன் ஆஃப் த டிவிஷன்ஸ் இஸ் ஆப்ளிக்கு. நம்ம கட் பண்ணும்போது இட் இஸ் சீன் இந்த டைனோஃப்ளாஜெலேட் 2 ஃப்ளாஜெல்லமாவாக பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் டைனோஃப்ளாஜெலேட்டு. மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேரண்ட் பாடி டிவைட்ஸ் இன்டு மெனி சிமிலர் டாட்டர் செல்ஸ். மல்டிபிள் ஃபிஷன்னா என்னது, நம்ம எப்படி கட் பண்ணாலும் ஒரே மாதிரியான டாட்டர் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். சைமல்டேனியஸ்லி அட் அ டைத்தில் ஒரே மாதிரியான பாடி செல்ஸை சிமிலர் டாட்டர் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் the first nucleus divide repeatedly. இந்த ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகி வித்தவுட் த டிவிஷன்ஸ் ஆஃப் த சைட்டோபிளாசம். எதை சைட்டோபிளாசத்தை டிவைட் பண்ணாமல் இந்த நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சைட்டோபிளாசம் டிவைடட் இன்டு மெனி பார்ட்ஸ். இந்த சைட்டோபிளாசம் வந்து எதா டிவைட் ஆகுது, மெனி பார்ட்ஸ் ஆஸ் தட் ஆஃப் த நியூக்ளியஸ்.
Versatilla. Versatillaன்றது இட் இஸ் ஆன் த aquatic organisms. இதுவும் தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு அனிமல்ஸ் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்போர்லேஷன். ஸ்போர்னாவே நம்ம ஃபஸ்ட்டு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அமீபா மல்டிப்ளைஸ் த ஸ்போர்லேஷன் வித்தவுட் த என்சிஸ்ட்மெண்ட். எந்த ஒரு என்சிஸ்ட்மெண்ட் இல்லாமல் மல்டிப்ளை ஆகுது அமீபா. இந்த அமீபாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன டெவலப் ஆகுது, நியூக்ளியஸ் பிரேக்ஸ் இன்டு த செவரல் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸு. நிறைய நியூக்ளியஸ் வந்து உடஞ்சி நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ குரோமாட்டின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், நியூக்ளியஸில் வந்து என்ன இருக்குன்னா அவுட்டர் லேயர் வந்து குரோமாட்டின் த்ரெட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா நியூக்ளியஸை டெவலப் பண்ணுறதுக்கு, நியூக்ளியஸை உடைக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஈச் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் என்ன செய்யுது அப்படின்னா டெவலப்ஸ் இன்ட்டு நியூக்ளியர் மெம்ப்ரெயின், ஒரு மெம்ப்ரெயின். அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த உள்ள ஆர்கன்ஸு உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் அப்படியே சேஃப்டியாக பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிகம் சரௌண்டட் பை த சைட்டோபிளாசம் அண்ட் டெவலப்ஸ் ஃப்ரம் த டெவலப்ஸ் ஸ்போர்ஸ் சீஸ் அரௌண்ட் இட். அதை சுற்றி என்னது ஸ்போர் டெவலப் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட்டு எப்போ ஃபேவரபுளான கண்டிஷன் இருக்கும், when the condition become the favorable the parent body, அதனோட parent body disintegrate ஆகி and spore are liberated. எதை லிபரேட் பண்ணுன்னா ஸ்போரை லிபரேட் பண்ணுது. ஈச் கேட்சிங் த யங் ஒன்ஸ், அந்த ஒவ்வொரு ஸ்போரையும் யங் ஒன்ஸ் கேட்ச் பண்ணி அதை வந்து அதுக்கு ஃபேவராக மாற்றிக்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹெட்டிங் ஸ்போர்லேஷன் இன் அமீபா பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரபிலேஷன் அப்படின்னா என்னென்னா இன் சம் மெட்டாசோன்ஸ், மெட்டாசோன்ஸும் படிச்சிருப்போம். அப்புறம் மெட்டாசோன்ஸ் அனிமல் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபிஷன் இஸ் கால்ட் ஸ்டபிலைசேஷன். இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆர்லியான்றது ஒரு ஃபிஷ்ஷு, ஒரு வகையான ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் ப்ராசஸ் ஆஃப் ஸ்டபிலேஷன் செவரல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபிஷன், this process several transfer fission occurs simultaneously gives rise a number of individuals. இதை வந்து நம்ம simultaneously இது பண்ணோம்னா giving the rise number of individual which often do not separate immediately. இதை வந்து செப்பரேட்டாக இமீடியட்டாக பிரிக்க முடியாது. ஃப்ரம் ஈச் அதர், ஒன்றுலேருந்து இன்னொரு வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்னென்னா ஸ்ட்ரபிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பட்டிங். பட்டிங்னாவே என்னது, there are two types of budding, endogenous budding and exogenous budding. இந்த parent body எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஒன் ஆர் மோர் பட்ஸ், நிறைய ஒன் ஆர் மோர் பட்ஸை வந்து டெவலப் பண்ணுது. ஈச் பட் க்ரோஸ் இன்டு எ யங் ஒன்ஸ், ஒவ்வொரு பட்டும் ஒரு யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. தீஸ் பட்ஸ் செப்பரேட் ஃப்ரம் த பேரண்ட், இந்த பட்டு வந்து பேரண்ட்லேருந்து பிரிஞ்சு டு லீட் எ நார்மல் லைஃப். எதை இது பண்ணுதுன்னா நார்மல் லைஃப் அதுவே வளர ஆரம்பிக்குது. எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ். இந்த ஸ்பாஞ்சஸ் வந்து எங்கே இருக்குன்னா மெரைன் ஆர்கானிசம்ஸை அது வந்து டெவலப் ஆகிச்சுறாங்க. அதான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸாஜினஸ் பட்டிங். வென் த பட்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ். இந்த பட்டு வந்து வெளியில் ஹைட்ராவில் சொல்லுவாங்க. இந்த ஹைட்ரா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா மெரைனில் இருக்கும். அதனோட பாடியிலேருந்து வெளியில் வளர்ந்து அது தனியாக செப்பரேட்டாக வளர ஆரம்பிக்குது. அப்போ இது வந்து எக்ஸாஜினஸ் பட்டிங்கிறாங்க. எண்டாஜினஸ் பட்டிங்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பட்ஸ் ஆர் ஃபார்ம்டு, நிறைய பட்டு வந்து ஃபார்ம் ஆகி எதுக்குள்ளே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா உள்ள இன்சைட் த சைட்டோபிளாசம் அண்ட் மெனி ரிமைன்ஸ் வித்தின் த பாடி ஆஃப் த பேரண்ட். ஏன்னா ரிமைனிங் வந்து என்னது வித்தின் த பாடி ஆஃப் த பேரண்ட் பாடியை விட்டு வித்தின் பாடிக்குள்ளே வளருது. திஸ் இஸ் கால் த எண்டோஜினஸ் பட்டிங். எக்ஸாம்பிள் நாட்லிக்கான்றது ஒரு மரைன் ஆர்கானிசம்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து பட்டிங் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஜெம்யூல் ஃபார்மேஷன். இந்த இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸ், தண்ணியில் இருக்கும் இல்லையா, நல்லா ஸ்பாஞ்சஸ் இருக்கு இல்லையா. இன் சம் மெரைன் ஸ்பாஞ்சஸ், ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிற ஸ்பாஞ்சஸும் மெரைன் ஸ்பாஞ்சஸும் ஆர் ரெகுலர் அண்டு பெக்குலியர் மோட் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நடக்குது. ஏசெக்ஷுவல்னால் இதுக்கு எந்த இதுவும் ஆர்கானிசம் தேவையில்லை. அக்கர்ஸ் பை த இன்டர்னல் பட்ஸ். அப்போ இது வந்து இன்டர்னல் பட்ஸ் இஸ் கால்ட் த ஜெம்யூல்ஸ். உள்ள இதனோட பாடிக்குள்ளேயே நடக்குது. எ கம்ப்ளீட்லி க்ரோன் ஜெம்யூல் இஸ் ஹார்ட் பால். அப்படியே என்னவா மாறுது அப்படின்னா ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சராக மாறுது. இந்த பால் கன்சிஸ்டிங் ஆஃப் எ இன்டர்னல் மாஸ் ஆஃப் ஃபுட் லேடன்
அக்யூசைட்ஸ், அதாவது ஃபேவரபிள் கண்டிஷன். அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இந்த ஸ்பாஞ்ச் டிஸ்இன்டிகிரேட் ஆகி அப்படியே மறைஞ்சு டிஸ்இன்டிகிரேட் அப்படியே அழிஞ்சு, பட் த ஜெம்யூல் கேன் வித்ஸ்டாண்ட் அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ். இந்த ஜெம்யூல் வந்து அப்படியே வளர ஆரம்பிக்குது அதுக்கு தேவையான கண்டிஷனில். அப்போ ஃபேவரபிள் கண்டிஷனில் இந்த ஜெம்யூல் பீயிங் டு கேட்ச் அப்படியே கேட்ச் பண்ணி வளர ஆரம்பிக்குது. இங்கே வந்து என்ன ஆயிடுது, டிஸ்இன்டிகிரேட் ஆகிடுது. ஜெம்யூல் வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. என்ன அந்த கண்டிஷனுக்கு எதாவது டிஸ்இன்டிகிரேட் ஆகிடுது. இங்கே வந்து ஃபேவரபிள் கண்டிஷனில் இந்த ஜெம்யூல் வந்து பீயிங் டு கேட்ச் அப்படியே வளர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன்னா என்னென்னா, இந்த பேரண்ட் பாடி பிரேக்ஸ் இருக்குது. அதாவது ஒரு பல்லியோட வால் வந்து கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், திருப்பி வளர ஆரம்பிச்சிடும். டெவலப்ஸ் இன்டு நியூ இண்டிவிஜுவலாக வளர ஆரம்பிச்சிடும். ஃப்ராக்மெண்டேஷன் ஆர் பெட்டல் லாக்ரேஷன் அக்காஸ் இன் மெனி ஜெனிரா. சி அனிமோனில் வந்து நிறைய எவ்வளோ இது கட் பண்ணாலும் திருப்பி வளர ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. இது கடல்வாழ் உயிரினம். நெக்ஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன்னா இன் டேப்பாம் டீனியாசோலியம் சொல்லுவாங்க. இது வந்து கிராவிட் ரிப்ரோக்ளைட்ஸ் ஆர் த ஓல்டஸ்ட் அட் த போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ருபிலா. இதனோட போஸ்டீரியர்னா என்ன சொல்லி, கேன்டீரியர்னா மேல்பகுதி, கீழ்ப்பகுதியில் ஸ்ட்ருபிலா இருக்குது. இந்த கிராவிட் ப்ரோக்ளைட்ஸ் ஆர் ரெகுலர்லி கட் ஆஃப். இதை வந்து நம்ம ரெகுலராகவே கட் பண்ணிகிட்டே வந்தோம்னாலுமே எய்தர் த சிங்கிளி ஆர் இன் ஏ குரூப் ஆர் போஸ்டீரியர் எந்த ப்ராசஸ் இஸ் கால்ட் அப்பாலைசிஸ். அப்படி சிங்கிளாவோ இல்லது போஸ்டீரியர் எண்டில் வளர ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் த வெரி சிக்னிஃபிகன்ட் சின்ஸ் இட்ஸ் ஹெல்ப் டு ட்ரான்ஸ்ஃபரிங் த டெவலப்ட் எம்ப்ரியோஸ். அப்படியே அதனோட எம்ப்ரியோ வந்து எப்படி இருந்தாலும் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும். ப்ரைமரி கோஸ்ட் மேன். இப்போ நம்மளோட கை கால் ஏதாவது இல்லைனாலும் நம்மளோட என்ன யங் ஒன்ஸ் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டு ஃபைண்ட் த செகண்டரி கோஸ்ட் பிக்லேயும் அதனோட இதை வந்து இது பண்ண முடியும் சொல்கிறாங்க. ரீஜெனரேஷன் இஸ் எ ரீக்ரோத் இன் த இன்சர்ட் ரீஜியன். அப்போ ரீஜெனரேஷன் வந்து நம்ம எவ்வளோ தான் கட் பண்ணாலும், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு முருங்கை மரம் இருக்கும். அதனை நம்ம கட் பண்ணிட்டோம்னா திருப்பி என்ன செய்யும், ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். அதனோட ஒரு ஸ்டெம் இருந்தால் போதும், அது ரீஜெனரேட் ஆகும் இல்லையா. ஒரு பல்லியோட வாழை இருந்துச்சுன்னா அது திருப்பி ரீஜெனரேட் ஆகும். நம்ம பாடியோட ஏதாவது ஒரு ஸ்கின்னை நம்ம கட் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும், திருப்பி ரீஜெனரேட் ஆகும். அப்போ அந்த ரீஜெனரேஷன் அப்படின்றத வேர்டை கண்டுபிடிச்சவர் யார், ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யாருன்னா, ரீஜெனரேஷன் வாஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டடீட் இன் ஹைட்ராவில் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணி பார்த்துருக்கார். யாருன்னா ஆப்ரஹாம் ட்ரிம்ப்ளிங். இன் 1740 கண்டுபிடிச்சிருக்காரு. இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரீஜெனரேஷன் இருக்குது. அப்படின்னா மார்போலாக்சிஸ் ரீஜெனரேஷன் அண்டு எப்பிமார்போசிஸ் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. மார்பாலஜிஸ்னா என்னால் ஆக்சஸ் எ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் பாடி த இன் all axis the whole body grows into small fragments. ஹைட்ராவை நம்ம எவ்வளவு கட் பண்ணாலும் ஸ்மால் பீஸாக கட் பண்ணால் கூட அதனோட இது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பிளனேரியா பல்லியோட வால் எந்த இதில் கட் பண்ணாலும் அதனோட இது வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. when hydra is accidentally, அப்போ அந்த ஹைட்ரா வந்து ஒரு இதில் வந்து ஆக்சிடென்டலாக கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இன்டூ செவரல் பீசஸ் நிறைய பீஸாக கட் ஆயிடுச்சு. ஈச் பீஸ் கேன் ரீஜெனரேட். ஒவ்வொரு பீஸுமே என்ன செய்யுதுன்னா ரீஜெனரேட் ஆகுது. இந்த லாஸ்ட் பார்ட் அண்ட் டெவலப்ஸ் இன்டு த ஹோல் நியூ இண்டிவிஜுவல். ஒவ்வொரு பார்ட்டுமே என்னது ஒரு நியூ இண்டிவிஜுவல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எ பார்ட் யூஸ்வலி ரிட்டைன் தர் ஒரிஜினல் பொலாரிட்டி. அப்போ ஒவ்வொரு பார்ட்டுமே அப்படியே ஒரிஜினலாகவே வளர ஆரம்பிக்குது. வித் ஓவரல் எண்டு பை டெவலப்பிங் டென்டக்கிள்ஸ். நிறைய டென்டக்கிள்ஸ் துணை உறுப்புகளை வந்து உருவாக்குது. அண்டு அப்ரோல் எண்ட்ஸ் அண்ட் ப்ரொடியூசிங் த பேசல் டிஸ்க்ஸ். ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுன்னா ஒரு டிஸ்க் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரே மாதிரியான பாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்பிமார்போசிஸ் அப்படின்னா எப்பிமார்போசிஸ் இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லாஸ்ட் பாடி பார்ட்ஸ். என்னென்னா லாஸ்ட் அதனோட பாடி பார்ட்ஸ் வந்து அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ரிப்பரேட்டிவ் ரீஜெனரேஷன். இப்போ ஏதோ ஒரு பார்ட் கட் ஆகிடுச்சுன்னா அதை திருப்பி பல்லியோட வால் கட் ஆகிடுச்சுன்னா திருப்பி என்ன ஆயிடுது, ரீஜெனரேட் ஆகிடுது. அண்ட் ரெஸ்ட்ரக்டிவ் ரீஜெனரேஷன். ஒன்லி சர்டன் டேமேஜ் டிஷ்யூ கேன் பி ரீஜெனரேட்டட். இப்போ ஏதாவது ஒரு பல்லியோட ஒரு டிஷ்யூ கட் ஆகிடுச்சுன்னா அது ரீஜெனரேட் ஆகுது. பல்லி ஃபுல்லாக கட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆயிடும், இறந்து போயிடும். சிவியர் பாடி பார்ட்ஸ் கேன் டெவலப்.
ஒரு பாதி அளவு பாதி மட்டும் டெவலப் ஆகுது. எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ், டெய்ல் ஆஃப் வால் லிசர்டு, பல்லி இதெல்லாம். தேங்க்யூ.